ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4, 5 பல் வெங்காயத்தை வச்சு அரைச்சி அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதிலே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு தேங்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டு, மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றி 2 பிரிஞ்ச இலை, 4 பட்டை, 2 ஏலக்காய், கருவேப்பிலை, அது பொரிஞ்சது 2 பெரிய வெங்காயம், அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து வணக்கி அது நல்லா வணங்கினோடனே 3 தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வணக்கி விடணும். நல்லா வணங்கினோடனே அரிசி வச்ச இஞ்சி வெங்காயத்தை போட்டு பச்சை வாசம் போடுறதெல்லாம் நல்லா வணக்கி விடணும். கொத்தமல்லி, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி விட்டு நல்லா வணங்கினோடனே கழுவி வச்சா 1/2 கிலோ மட்டன் அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு தேவைக்கேற்ப உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சது தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு அதை நல்லா கலக்கி விட்டு தேவைக்கேற்ப தண்ணி பார்த்து காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து மூடியை போட்டு 3 விசில் விட்டு எடுத்து மல்லித்தழையை தூவி இறக்குனா மட்டன் குழம்பு ரெடி.